நீங்கள் அவரிடத்தில் வந்தால் நீங்கள் அவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அவரை சேவிக்கும், ஆராதிக்கும் சந்ததியாக காணப்படுவதாக. சங்கீதம் 22. இது தாவீது எப்போ பாடினார், எங்கே பாடினான்னு தெரியல. ஆனால் அவனுடைய பாடுகள், அவனுடைய கடினமான பாதைகளை பற்றி சொல்கிறாரு. இது ஒரு தீர்க்க தரிசன, கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசன பாடல்ங்கிறாங்க. பொதுவாகவே எல்லா சங்கீதங்கள்லேயும் மேசியா கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் வெளிப்படையாக அவருடைய சிலுவை பாடுகளை நாம் இங்கே தத்துருவமாக சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். சரி, இப்போ அவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ரட்சியாமலும் செய்யாமலும் உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை. அப்போது சில நேரங்களில் சில பரிசுத்தவான்களுக்கு நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கத்தான் செய்வார். வரும், எனக்கெல்லாம் வந்திருக்குது, வரும். அப்படி வரும்போது எல்லாரும் கைவிட்டது போலவும், ஏன் ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறதான நம்முடைய இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே கைவிட்டது போலவும் நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் விலகி இருந்தது போல உணர்வீர்கள். அந்நிய பாஷையில் ஜெபிக்க முயற்சி பண்ணுவீங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியாது. ஆவியில் நிறைய முயற்சி பண்ணுவீங்க, முடியாது. ரொம்ப ஒரு பலவீனமும் ஒரு சோர்வும் ஒரு அசதியும் ஒரு மந்தமும் ஒரு அந்தகாரமும் சூழ்நிலைகளுடைய நெருக்கடிகளும் மனிதர்களுடைய ஒரு பகைகளும் சூழ்ந்து இருக்கிற காலகட்டம் வரும்போதும் சோர்ந்து போகாதீங்க. தேவனே சொல்கிறா, எப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை கொட்டுறான். பகலில் கூப்பிடுறேன், உத்தரவு இல்லை. ராத்திரி கூப்பிடுறேன், அமைதல் இல்லை, தூக்கம் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இப்போ தான் நம்பிக்கை வார்த்தை சொல்லுங்கள். ஒரு நெருக்கடி ஆரம்பத்தில் நேரம் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறப்பா, நீ துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற, துதியுங்கள். எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்து. இதே மாதிரி சூழ்நிலை எங்கள் பிதாக்களுக்கு வந்தது. அப்போது அவர்கள் உம்மை நோக்கி உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், விடுவித்தீர். இப்போது நாங்கள் உம்மிலே நம்பிக்கை வைக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்கப்பா. நானும் இப்போது
ஆமென். உம்மை நோக்கி நம்பிக்கை வைக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் நிச்சயமா இந்த சோதனையிலிருந்து வெளியே வருவேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ அவமானம் அடைவது இல்லை. ஓ ஹல்லேலூயா. நீ அவமானம் அடைவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. அப்படியா? முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தாங்க, ஆமாம், நீர் அவளை விடுவித்தீர் ஆண்டவரே. அப்போ சொல்கிறார், அடுத்து சொல்கிறார், அவருடைய சூழ்நிலையை சொல்கிறார். நான் ஒரு புழு மாதிரி துடித்தேன். நான் மனுஷன் இல்லை, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இது ராஜாவாருக்கு முந்தின காலங்களாக இருக்கலாம், அல்லது ராஜாவானக்கு அப்புறம் அப்சலோம் காலகட்டத்தில் ஏற்பட்ட அப்சலோம் கழகத்தில் தனிமையில் பட்ட வேதனையாக இருக்கலாம். ரொம்ப அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பார்க்குறவங்க எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுறாங்க, கேள்விப்படுறவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவமே பிரியமாக இருக்கிறாரே, இவனை இப்பொழுது ரட்சிக்கட்டுங்கிறாங்க. நான் நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், சிக்கலில் மாட்டிட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, கர்த்தர் நம்புகிறானே, கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ நம்ம நம்பிக்கையோடு, நீரே என்னை கற்பத்தில் நிறுத்தவர், என்னை பிறப்பித்தவர் நீங்கள் தானப்பா. சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்கள். நான் இந்த உலகத்தில் போகிற நான் ஒரு மனுஷியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானப்பா. என்னை பிறப்பித்தவர் நீங்கள் தான்ப்பா. என் தாயின் மார்பில் நான் இருக்கும்போதே நான் உண்மையில நம்பிக்கையாக இருக்க பண்ணீங்க ஆண்டவரே, நீங்கள் தான் நம்பிக்கை. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உங்கள் சார்பில் தான் நான் விழுந்தேன்ப்பா. என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். அவங்க அம்மாவும் தேவனை ஆராதிக்கிறவங்க, என் தேவனாக இருக்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரிக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. சொல்லுங்கள். நீங்கள் அவர் அறியாதிருந்தீங்க, அவரோ உங்களை அறிந்திருந்தார். நீங்கள் அவர் பெயரை பின்னால் தான் தெரிஞ்சு கொண்டீங்க. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்பதை பின்னால் தான் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு பெயரிடுவதற்கு முன்பதாகவே, நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை பெயரிட்டு அழைத்தவர். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்றார், என்னை விட்டு தூரமாகாதீங்கப்பா, ஆபத்து நோக்கி இருக்கிறது, சகாயரம் இல்லைப்பா. அநேக காளைகள் மாதிரி முரட்டு காளைகள் முட்டி குத்தி சிதற பண்ணுகிற சின்னாபின்னமாக்குற காளைகள் எனக்கு விரோதமாக நிமிர்ந்து நிற்குதப்பா, சுற்றியும் இருக்குதப்பா, தப்பிச்சு போக முடியாதபடி காளை மாடுகள் எடுத்து நிற்குதப்பா. அதை தப்புனுன்னா அதுக்கு அந்த பக்கம் பீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல மேலே வாயை திறந்துக்கிட்டு சிங்கம் போல இருக்கிறாங்கப்பா. நான் தண்ணீரை போல ஊட்டுனேன், கால் நிற்க முடியல, குழல் ஆடுது, என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டு போச்சு, என் இருதயம் மெழுகு போல. அதாவது இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற நிலையில் நான் மயக்கமாகிற நிலையில் ஆயிட்டேன். நான் என் நிலையில் இல்லை. என் பெலன் ஓட்ட போல காஞ்சு போச்சு, என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்குச்சு, மரணத்தூளிலே போடுகிறேன். நாய்கள் திங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நாய்கள் ஒரு பக்கம் இருக்கு, சிங்கம் ஒரு பக்கம் இருக்கு, நாய் ஒரு பக்கம் இருக்கு. அந்த நாய்கள் போல சூழ்ந்திருக்கு. பொல்லாதவருடைய கூட்டத்தை தான் நாய்ங்கிறார். வளைந்து கொள்கிறார், என் கால்களையும் கைகளையும் உருவ குத்தினார்கள். அவ்வளோதான், தாக்கப்பட்டு விட்டார். தாக்குதலே வந்துருச்சு. இயேசுநாதருக்கு வந்தது பாருங்க, சிலுவையில் அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு விட்டார். தாக்குதல், எலும்புகள் எல்லாம் என்னலாம் அப்படி என் நோக்கி எல்லாரும் என்ன இன்னும் நான் சாகிற நேரத்தை பார்த்துட்டே இருக்காங்க. நான் எப்படி சாக போகிறேன், என் கடைசி மூச்சு எப்படி இருக்க போகுது, நான் எவ்வளவு சித்திரவதைப்படுகிறேன், நான் எவ்வளவு புழுவாக துடிக்கிறேன்னு பார்த்துட்ருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கத்தக்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னுடையதான சொத்துக்களையும் என்னுடைய வஸ்திரங்களையும், எனக்கு இருந்து சொத்து வஸ்திரம் ஒன்று தான், அதையும் பங்கு போடுவதற்கு ஆமாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, சீட்டு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தாவின் தூரமாகாதீங்கப்பா, என் பெலன் நீங்கள் தான்ப்பா, என் சகாயம் பண்ண வாங்கப்பா. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களுக்கு கொடூரத்துக்கோ தப்புவியோப்பா. என் ஆத்துமாவை தப்புவியும், என் சர்ரத்தை தப்புவியும், என் ஆவியை தப்புவியோப்பா.
என்னை சிங்கத்திலிருந்து வாயிலிருந்து ரட்சியும். காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும்போது ஒரு சமயம் வந்து சின்ன வயசில் அவர் நடந்ததான யுத்தத்தில் சொல்கிறார். காண்டாமிருகத்தோடு யுத்தம் பண்ணியிருக்கிறார். கரெக்ட். நம்ம அப்போ என்ன செஞ்சுருக்காரு, அந்த கொம்பில் தூக்கி வரை எரிஞ்சு குத்தி கொதறி போடுகிற நேரத்தில் ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவரை விடுவித்தார். அற்புதமாக அது எழுதப்படலை, எப்படி விடுவித்தார்னு எழுதப்படலை. கர்த்தர் விடுவித்தார் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது. இது 2 அர்த்தம். காண்டாமிருகத்தை மாதிரி உள்ள பொல்லாதவர்கள் கையிலிருந்தும் கர்த்தர் சவுலின் கையிலிருந்து விடுவித்தார், சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவித்தார். நம்முடைய நாமத்தின் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவில் நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நீர் என் தேவன், நான் உம்முடைய பிள்ளை சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களே, இப்போ என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்களே, அவரை துதியுங்க. யாக்கோபின் சந்ததி யாரே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யாரே, எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்க. நாம தேவ ஜனமாகி இஸ்ரவேல் என்றப்படுகிற தேவ ஜனமே, நீ எல்லாரும் அவருடைய பயபக்தியாக இருங்க சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றார். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்ன, நீ உபத்திரப்படுறத அவர் அற்பமாக நினைக்க மாட்டார். உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தில் அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணுவான். அவரும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அவரும் உன்னை ஆறுதல் படுத்துவாரே தவிர உன்னை கூடுதலாக வேதனைப்படுத்த மாட்டார். உன்னை அவர் அருவருக்க மாட்டார். ஒருவேளை யோபு போல பிரச்சனை வந்து அரைகுறை ஆடையோட அங்கே உட்கார்ந்து நீங்கள் உங்களை நீங்களே சுரண்டி கொண்டிருக்கும் போது உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க மனுஷங்க அருவருக்கலாம். அந்த துர்நாத்தத்துக்கு போக்க முடியாமல் மூக்கை பொத்திட்டு எச்ச துப்பிட்டு போகலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை அருவருக்க மாட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார், முகத்தை உனக்கு அவர் மறைக்க மாட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ கதறாத, உன் முகம் தினத்தில் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு மறுபடியும் சொல்றார், மகா சபையில் நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும், அவருடைய பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள், இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் நிலைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திற்கு திரும்பும், ஜாதியுடைய வம்சங்கள் சமூகத்தில் ஆராதனை செய்யும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் வருவாங்க, எல்லா ஜனங்களும். இன்னைக்கு என்ன காலையில் சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், எந்த நேரத்தில் இரவு பகல் எப்போதும் அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 28ஆம் வசனம் சொல்றாரு, ராஜ்யம் கர்த்தருடையது, எல்லாரும் ஒரு பக்கம் திரும்புவாங்க, எல்லா ஜாதிகளும் கர்த்தரை தொழுது கொள்வார்கள், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு ஆராதிக்கும். ஏனென்றால் ராஜ்யம் கர்த்தருடையது, அவர்தான் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வந்தர்கள் புசித்து பணிவார்கள், புழுதில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காத்து கொள்ள முடியாதே. ஆத்துமா காத்து கொள்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் அல்லாமல் நம் எந்த விதத்தில் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள முடியாது. நீங்கள் அவர் ரெண்டை வாருங்கள். செல்வந்தர்களே வாருங்கள், ஏழைகளே வாருங்கள், எளியவர்களே வாருங்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு வாங்க. ஏழை எளியவர்களே, உலகத்தின் மனுஷர்களையோ அல்லது உலக பொருட்களையோ பார்க்காதபடி கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். நீங்கள் அவரிடத்தில் வந்தால் நீங்கள் அவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அவரை சேவிக்கும், ஆராதிக்கும் சந்ததியாக காணப்படுவதாக. நீங்களே தேவ பயபக்திக்குரிய ஜனமாயிருப்பீர்கள். தேவ பக்திக்குரிய ஜனங்கள், தேவ பக்தியுள்ள சந்ததி. அதுக்கு ஒரே அடையாளம், அது ஆராதிக்கும் ஜனம், அது கர்த்தரை துதிக்கும் ஜனம், அது கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற ஜனம், அவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே நீதியாய் நடக்கும் ஜனம். அந்த ஜனங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் ஜனம். அவங்க வந்து சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் இவரே செய்தார். அவரே யாரது? இயேசு கிறிஸ்து. அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கும் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாகவும்
அவருடைய திருப்புகழை அறிவிக்கிறவர்களாகவும் திகழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த 22ஆம் சங்கீதம் ரொம்ப அழகானது. எவ்வளோ நெருக்கடியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். நீங்கள் ஒரு ஆராதிக்கும் சந்ததியாகவும் சமுதாயமாகவும் அவரை அறிவிக்கும் சந்ததியாகவும் இருக்க அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 22வது அதிகாரம். அந்த சங்கீதம் இதில் பாடு மரணத்தை குறித்து நம்ம கர்த்தருடைய பாடு மரணத்தை குறித்து பார்க்குறோம். இதே போல் பாடுகள் நடுவில் இருக்கிறதான மனிதர்களை குறித்து எழுதப்பட்டதான சங்கீதம் என்று சொல்லலாம். அவர் தாவீது பாடுபட்ட போது எழுதப்பட்டதான காரியங்கள் இதில் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை காப்பாற்றட்டுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க எல்லாரும். தலையை துலுக்குகிறார்கள், உதட்டை பிதுக்கி தலையை துலுக்குகிறார்கள். என் மேலே ஆண்டவரே, என் மேலே கிருபையாயிரும், என்னை விட்டு தூரமாகாதையும் எனக்கு சமீபமாயிரும் என்று சொல்லி எனக்கு ஆபத்து எனக்கு ரொம்ப கிட்டி இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, காளைகள், எருதுகள், சிங்கங்கள், நாய்கள், பொல்லாத மனிதர்கள் எல்லாரும் எங்களை சூழ்ந்துட்டுருக்குறாங்க. கர்த்தாவே, எங்களை விட்டு தூரமாயிராதீங்கப்பா, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் என் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நீங்கள் என்னுடைய தேவனாக இருக்கிறீங்க. தாயின் கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போது நான் உம்முடைய சார்பில் தான் நான் என்ன செய்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால என்னுடைய ஆத்மாவை பட்டயத்துக்கும் அப்பா எனக்கு அருமையானதை நாய்களுக்கும் நாயோடைய துஷ்டத்தனத்துக்கும் என்னை தப்புவியும் அப்பா என்று சொல்லி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இதனால் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, எங்களை ஆத்மாவை பட்டயத்துக்கும் எங்களுக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும் அப்பா. சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனே. நாங்கள் இப்படி ரட்சிக்கப்படும் போது அப்பா உம்முடைய நாமத்தை ஆமெனப்பா நாங்கள் என்றென்றைக்கும் துதிப்போம் ஆண்டவரே. அது மாத்திரம் உம்முடைய நாமத்தை நாங்கள் எங்களுடைய சகோதரருக்கு நாங்கள் அறிவித்து அப்பா ஆமெனப்பா சபை நடுவில் உண்மை நாங்கள் துதிப்போம் அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. நீ சொன்னபடி ஆமெனப்பா. உமக்காக அப்பா இந்த வசனம் சொல்லப்பட்ட ஒரு சந்ததி உண்டு, தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி இது சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்முடைய சந்ததியாக தொடர்ந்து எங்களுதான குடும்பங்கள் ஆமெனப்பா சந்ததியாக உம்மை சேவிக்கிற சந்ததியாக இருந்து மற்றவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக வருகிற தலைமுறைகளுக்கு உம்முடைய நீதியை பிரஸ்தாபிக்கிற சந்ததியாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.